ஊட்டி கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு மே 7ஆம் தேதி முதல் இ பாஸ் வழங்கும் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா. தற்போது ஊட்டி கொடைக்கானல் செல்வோருக்கு இ பாஸ் முறையை அமல்படுத்தி இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் நீதிபதி சதீஷ்குமார் மற்றும் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் காணொலி மூலம் ஆஜராகியிருந்தார்கள். ஊட்டி கொடைக்கானலுக்கு எத்தனை வாகனங்கள் செல்லலாம் என்பது குறித்து சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூரு ஐஐஎம் கல்வி நிறுவனங்கள் தரப்பில் ஆய்வு செய்ய உள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசு தாக்கல் செய்த அறிக்கையில் ஊட்டிக்கு தினமும் 1300 வேன்கள் உட்பட 20,000 வாகனங்கள் வருகை தருவதாக தெரிவிக்கப்பட்டது. இத்தனை வாகனங்கள் சென்றால் நிலைமை மோசமாகும் எனவும் உள்ளூர் மக்கள் நடமாட இயலாது எனவும் சுற்றுச்சூழலும் விலங்குகளும் பாதிக்கப்படும் எனவும் குறிப்பிட்ட நீதிபதிகள் ஐஐடி மற்றும் ஐஐஎம் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும் வரை இடைக்கால நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். இதையடுத்து கொரோனா காலத்தில் நடைமுறையில் பின்பற்றப்பட்ட இ பாஸ் நடைமுறையை ஊட்டி கொடைக்கானலில் மே 7ஆம் தேதி முதல் வருகிற ஜூன் 30ஆம் தேதி வரை அமல்படுத்த வேண்டும் என நீலகிரி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். இந்த இ பாஸ் வழங்கும் முன் வாகனங்களில் வருவோரிடம் என்ன மாதிரியான வாகனம், எத்தனை பேர் வருகின்றனர், ஒரு நாள் சுற்றுலா அல்லது தொடர்ந்து தங்குவார்களா என்பதை உள்ளிட்ட விவரங்களை பெற வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு நீதிபதி உத்தரவிட்டார்கள். இ பாஸ் நடைமுறை குறித்து இந்திய அளவில் விரிவான விளம்பரங்களை கொடுக்க வேண்டும் எனவும் இ பாஸ் வழங்குவதற்கு தேவையான தகவல் தொழில்நுட்ப உதவிகளை தமிழக அரசு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் ஊட்டியில் நிலவும் குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காணவும் அறிவுறுத்தி வழக்கின் விசாரணையை ஜூலை 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.